அநியாயம் இழைக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையிலிருந்தும் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதுல முதலாவது பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எதிலெல்லாம் இறை அச்சத்தை பேணிக்கொள்ள சொல்றாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இத்தகி தாவத்துல் மல்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையில் இருந்தும் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எங்களால் ஒருவன் பாதிக்கப்பட்டிருப்பான், எங்களால் ஒருவன் அநியாயம் இழைக்கப்பட்டிருப்பான். அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், எதிலையும் ஒரு மனிதன் எங்களால் பாதிக்கப்பட்டிருப்பான். அந்த பாதிக்கப்பட்டவன் கவலையில ஆத்திரத்துல இறைவனிடத்துல கையேந்தினான்னு வைங்க, யா அல்லாஹ், இந்த மனிதனால் நான் இன்ன விஷயத்தில் பாதிக்கப்பட்டு விட்டேன், எனக்கு நீ நீதியை நிலைநாட்டு, நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டனோ அந்த விஷயத்தில் அவனும் பாதிக்கப்பட வேண்டும் என்று இறைவனிடத்தில் கையேந்தினான் வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இத்தகி தாவத்துல் மல்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையில் இருந்தும் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். யோசிச்சு பாருங்களேன், கையை தூக்கினான்னு வைங்க, எந்த திரையும் இல்லை, பள்ளிக்குள்ள இருந்து கையேந்தினான் வச்சா நாங்க யோசிக்க கூடாது, இத்தனை மாடிக்காங்க, எந்த திரையும் இல்லை, அல்லாஹ் தஆலா டைரக்ட் அங்க. சர்வ சாதாரணமா பாருங்க, நல்லா இருக்கும் போது, ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகும் போது, அல்லது யாரோடாவது நாம் வேலை செய்யும் போது, அவரால் எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று இருக்கும் போது, எப்படியெல்லாம் தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு, அவர் யாரு தெரியுமா, அவர் எப்படி தெரியுமா, சுப்ஹானல்லாஹ், அந்த அப்படி வேலை செய்வார், இப்படி வேலை செய்வார், புகழ்றது. அவன் எங்களுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு போறோம், அவரால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அவனா பச்சை முனாஃபிக், அவனால எங்களுக்கு என்ன வேலை இருக்குது, அவனா பச்சை பட்ட அநியாயக்காரன், இவனெல்லாம் இவ்வளவு நாள் பழகினோமே. ஏன், தனக்கு தேவை வரும்போது வச்சுக்கொண்டு தேவையில்லை போதும் தூக்கி வீசிட்டு பேசுவோமே, அப்ப அவன் பாதிக்கப்படுவானா இல்லையா? அட என்ன சாரா புழிஞ்சி என்ற ரத்தத்தை அப்படி வேர்வையா சிந்தி எல்லாம் செஞ்சுட்டு இப்ப எனக்கு இப்படி இப்படி எல்லாம் பேசுறானே, அநியாயப்பட்டிருக்கிறேனா இல்லையா, பாதிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா, கையை தூக்கினான்னு வைங்க. அல்லாஹ் தஆலா எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் இறுதி பேருரையில சொல்லணுமா? இறுதி பேருரையில எதை சொல்லியிருக்கலாம்? யா என்ன, லா துஸ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நோம்பு, இப்படி மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டதை சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்றாங்க. ஆக கூடுதலா சொன்ன வார்த்தை என்னது? இத்தகில்லா, இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு பட்டியலை போடுறாங்கன்னு சொன்னால், பாதிக்கப்பட்டவனுடைய அந்த பிரார்த்தனை அந்த அளவுக்கு ஒரு கொடி கஷ்டமானது. அங்க வந்து நிப்பானே மறுமையில, இவர் இங்க உலகத்துல 5 நேர தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நோம்பு பிடிச்சி, ஹஜ்ஜி செஞ்சு, உம்ரா செஞ்சு, குர்ஆன் ஓதி, செய்யக்கூடிய எல்லாம் செஞ்சு, அதையும் தாண்டி சொல்லுங்களேன். இப்ப எங்களை மாதிரி ஆக்கள்னா தௌவாவும் பண்ணி அங்க வந்து நின்றா அவன் வருவான், யா அல்லாஹ், இவர் பேசினாரு, பேச்சு எப்படி பேச்சு தெரியுமா, இவர பேச்சை கேட்டே நாங்க மார்க்கத்தில் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், ஆனா இவர் இப்படி இப்படி அநியாயம் செஞ்சாரே, செஞ்சான்னு வைங்க, மழை அளவு நன்மை இருக்கும். அங்க மன்னிப்பு கேட்கலுமா? உலகத்துல மன்னிப்பு கட்டலாம், கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி ஏதாவது செஞ்சு மன்னிப்பு கேட்கலாம். அங்க என்ன மன்னிப்பு? அங்க ஒன்றுமே இல்லை, மழை அளவு நன்மை இருக்கும். அப்படியே தூக்கி இங்க கொடுத்துட்டு வெறும் கையோட, அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, நாளை மறுமையில் ஒருத்தன் வருவான், எப்படி இருப்பான் தெரியுமா? சொர்க்கத்துக்கும் அவனுக்கும் ஒரு முழம் இருக்கும். ஒரு முழம்னா இப்படி இருக்கிற காலை தூக்கி இப்படி வச்சாச்சு, அவ்வளவு கிட்ட. எப்படி அந்த உதாரணமா சொல்றாங்க, காலை தூக்கி வச்சா சொர்க்கம், அப்படி வருவான் ஒருத்தன். எப்படி சந்தோஷமா இருக்கும். அப்படி இருக்கும் போது ஒருத்தன் வருவான், அநியாயம் இழைக்கப்பட்ட ஒருத்தன் வருவான், யா அல்லாஹ், இவனை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறியா, நான் போடுற பட்டியலை பாருன்னு போட்டான்னு வைங்க, இப்படி தூக்கி அப்படி சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர், இப்படி தூக்கி இப்படி வச்சு நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமை வந்துடும். அதனால யாருக்கு எங்களால பாதிப்பு இழைக்கப்பட்டுச்சோ உலகத்திலே மன்னிப்பு கேட்டுருவணும், உலகத்திலே அவனுடைய கையை பிடிச்சி சலான் சொல்லி மன்னிச்சுக்கோ பாப்பான்னு மன்னிப்பு கேட்டுருவணும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையில் இருந்தும் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள்.